ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா காலையிலேயே வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. காலையில் நாங்கள் நேரமாக நாங்கள் எழுந்திரிச்சோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சோம். 5 மணிக்கு எழுந்திரிச்சிலேருந்து சாப்பாடு குழம்பெல்லாம் வச்சுட்டு, பாத்திரம் கழுவி வச்சுட்டு, வீடெல்லாம் கூட்டி விட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு, நான் என்ன பண்ணேன்னா வீடு தொடச்சி விட்டு, இங்கே பாருங்கள் எல்லாம் ஈரமாக இருக்குது. உட்காந்துட்டுருக்க வெளியே ஆளுக்கு ஒரு வேலை. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வேலை இன்னும் முடியவே இல்லை. இந்த நேரம் பார்த்து தண்ணி வருது, அதனால் தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இப்போ என்னன்னா, நேற்றெல்லாம் மோடமாக இருந்தது. இன்றைக்கி நான் வீடு தொடச்சி விட்ற அன்றைக்கி மட்டும் வெயில் வருது. என்னுடைய நல்ல நேரம் பாருங்கள். எங்கள் அம்மா இங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அங்கே எங்கள் பெரிய பைப்புலேயும் தண்ணி வருதுன்ட்டு அங்கேயும் பிடிக்க போயிட்டாங்க. இங்கே கம்மியாக திரி விட்டுட்டு பார்க்கலாம் வாங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்ட்டு. பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க தண்ணியை. அங்கே பாருங்கள். சரி, நான் போகிறவா. சஸ்வின்தே டேய் பாருங்க, தண்ணி எவ்வளோ தண்ணி. எங்கள் அம்மா அங்கே பிடிச்சி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வர நம்பிடுச்சு. அடுத்தது இதை எடுத்து வைக்கலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். போதும். என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எங்கள் அம்மா வேலை மட்டும்தான். இங்கே பாருங்கள், வீடு தொடச்சி விட்ற அன்னைக்கு மட்டும் எங்கள் வீட்டில் இவ தொல்லை மட்டும் தாங்கவே முடியாது. பாரு, எடுத்துட்டு ஓடு எடுத்துட்டு. அங்கே டக்குன்னு இடத்த விட்டு ஓடியே போயிட்டா. ஊருக்கு வந்துட்டு அழகி இனிமே சாயந்தரம் வரைக்கும் இங்கே பாருடா. இந்தா அவளுக்கு அவங்களுக்கு தூக்க நேரம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, தொடச்சிட்டு கொஞ்ச நேரத்துல இது பண்ணி விட்டாங்க. மறுபடியும் மாப் போட்டு தொடச்சிடணும். என்ன அங்கே பிடிச்சி ஊற்றிட்டியா? அதான் என்னன்னே தெரியல. இங்கே பாருங்க, எங்கள் அம்மா துவைக்கிற அன்னைக்கெல்லாம் எங்கள் மாமனார் துணியை பற்றி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. இடுமா பரவாயில்ல. அம்மா இது அப்படியே கொஞ்சம் ஊற்று. இதெல்லாம் ஊற்றாத, அப்படியே கொஞ்சம் தெளிச்சுட்ட மாதிரி ஊற்று. போதும். எப்படிதான் நம்ம தொடச்சி விட்டாலும் இந்த 2 கழுதைங்களை வச்சுட்டு நம்மளால அடக்க முடியல. இவங்கனால எனக்கு பொழுதுக்கு வேலையே தான். பாருங்க, என்னத்தையோ தூக்கிட்டு வந்து தின்னுட்டு இருக்கிறான் அந்த டாமி பாரு. டாமி எந்திரிச்சு வெளியே வா. வாண்டா வா. இது மட்டும் கொஞ்சம் நம்ம மேலாவாக தொடச்சிட்டோம்னா என்னுடைய ஒர்க் முடிஞ்சது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூவை தான் கட்ட வேண்டியதாக இருக்குது. இதுக்கு வர கொஞ்சம் நூல் தேவைப்படுதுனால அது பெண்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்க, தொடச்சுட்டாச்சு. எங்கள் அம்மா திடீர்னு துணி துவைச்சிருந்தாலும் இப்போ திடீர்னு காணோம். மறுபடியும் அங்கே போயிட்டாங்க தண்ணி பிடிச்சி எடுத்து விட்ட. இப்போ நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் பூ கட்டலாம்.
என்னுடைய வேலை வந்து வீடு தொடச்சி விட்டேன், உள்ளே தொடச்சிட்டேன், வெளியே தொடச்சிட்டேன். என்னுடைய ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எங்கள் அம்மாவுடைய நான் வந்து துணி துவைக்கிறது மட்டும்தான். துவைச்சி கொடுத்தாங்கன்னா அலசி போகணும், அதுக்குள்ளே கொஞ்சமாக கட்டிடலாம். ஒரே டயர்டு. நேற்று வாங்கினது என்ன கட்டி முடிக்கிறது. யாரும் எடுத்து வைக்க ஆள் இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. 5 கட்டினா ஈஸியாக. இந்த நெஞ்சு ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு பூ கட்டவே வராது. நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மரத்தில் இருக்க இலையெல்லாம் குறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி கட்டி பார்ப்பேன். அப்போலாம் தள்ளி கட்டி பார்ப்பேன். இப்போ தான் எனக்கு கரெக்டாக கட்ட வருது. இந்தாண்ட டைம் கட்டி பார்ப்பேன். நூலை அப்படி வச்சுக்கோங்க. மேலஞ்சு இந்த சைடு 5, இந்த கீழே இருக்கிறத வந்து இப்படி கொண்டு வந்து 2 சுற்றி அவ்வளோதான். சிம்பிள். அம்மா பிடிச்சி வச்சிட்டியா அங்க? ரோஸ் போட்டுட்டாச்சா? சரி, இப்போ நீ துவைச்சனா நான் அலசி போடுவேன், போய் தண்ணி ஊற்றிப்பேன். பாருங்க, 5 எடுக்கிறதுக்குள்ள விடிஞ்சிரும் மாட்டிருக்கு. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. 5 ஃபஸ்ட்டு லைன் போட்டு எடுத்து வச்சு எல்லா பூவும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு நீங்கள் கட்டினா கொஞ்சம் ஈஸியாக வரும். இதுக்கே தாங்க நான் கட்டாத பூ வாங்குறதே இல்லை. கட்டுறதுக்கே டைம் வேஸ்ட் ஆகும். இது கூட ஒரு 20 ரூபா 30 ரூபா சேர்த்து கொடுத்தோன்னா நம்ம கட்டினதே வாங்குவோம். நம்ம எடுத்து வச்சோம்னா டக்குன்னு ஈஸியாக கட்டி முடிச்சிடணும். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பூ நம்ம கட்டிடணும். அவ்வளோ மட்டும் இல்லை, மீதியெல்லாம் கூட எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, காலையிலேருந்து எங்கள் அம்மா என்கிட்டயே வேலை வாங்கிட்டு கம்முன்னு இருமா. நீங்கள் பின்ன நான் தக்காளி ஆட்டி வைக்காம இருந்தா நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? பாருங்க கைஸ், நான் குழம்பு செய்யாம இருந்தா இவங்க கரைச்சி தான் குடிச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நியாயமா? எப்படின்னு இந்த வீடியோ பார்க்கணும், நீங்களே சொல்லுங்க. குழம்பு இல்லாம சாப்பிட முடியுங்க, கரைச்சி குடிக்கலாம். இருந்தாலும் சொல்றேன், 5 மணிக்கு யார் எழுந்திரிச்சது? ஏமா இதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. எங்க அம்மா என் மானத்தைய வாங்கிட்டாங்க. கால் அப்படியே ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுவ நீ?
அலசி கொடுத்தா நான் இப்போ துவைச்சு கொடுத்தா நான் அலசலான்னு சொல்லி பார்த்தா இங்க பாருங்க என்னென்ன வேலைத்தனம் பண்ணிட்டு தெரியுறாங்க. எறும்பெல்லாம் கடிக்குது. தண்ணி வர ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றினதான் உள்ள போறதுக்கு. ஏன்னா இங்கே தூக்கி ஏறி ஒரு வேலைக்கு போனாங்கன்னா அந்த ஒயிட் சர்ட்டையை தான் எங்கள் வீட்டில் போட்டு போகிறாங்க. அதாவது எங்கள் மாமனார் கலர் சர்ட்டு போடவே மாட்டேங்கிறாங்க. நேசன் வேலையை எங்கள் வீட்டு டெய்லியுமே 2 சரட்டு கழிச்சு போட்டு போகிறாங்க. தவிர்க்க முடியல. அழுக்கான அழுக்கு. சரிங்க, நான் பூ கட்டுறேன். எங்கள் வீட்டில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே பார்த்தா பாய் பாய். யாரெல்லாம் எங்கள் வீடெல்லாம் தொடச்சி விட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம